கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 55 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 56ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். அப்போ கடைசியாக பார்த்துருந்த பாகத்துக்குள்ளாக எந்த தலைப்பை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அப்படின்னு தலைப்பின் கீழாக சில உண்மைகளை பார்க்குறதுக்காக நம்ம உள்ளே வந்திருக்கோம். கடைசி பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள்னா எந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள். ஓய்வு நாள் நம்முடைய வேதாமத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விசேஷமான ஒரு கற்பனை அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த ஓய்வு நாளுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ற ஒரு காரியத்துக்குள்ளாக தான் இப்போ நம்ம கடந்து போக போகிறோம்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளுடைய விசேஷமான காரியங்களை நம்முடைய பிதாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கே சொல்லி காமிச்சிருந்தார். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் சொந்த வேலைகள் செய்யக்கூடாது, யார் யாரெல்லாம் அந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டளைகளை அங்கே கொடுத்துருந்தார். ஒரு வேலை செய்துட்டாங்கன்னா அவங்க வரக்கூடிய தண்டனைகள் என்ன கொடுக்கணுன்ற ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சார்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இப்படி இந்த ஓய்வு நாளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு போயிருக்கும்போது புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அநேக காரியங்களை அங்கே செய்து காமிச்சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசேருக்கும் சதுசேருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு கோபம் அங்கே வந்துச்சுன்ற ஒரு காரியங்கள் நம்ம பார்த்துக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கணும், நம்ம எல்லாரும் அப்படி தான் வாழணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கிறதுனால நீங்கள் மட்டும் ஓய்வு நாள் வேலைகள் செய்யலாமா அப்படின்னு சொல்லக்கூட சில கேள்விகளை அங்கே எழுப்ப ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மத்தேயுல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பார்த்தீங்களா, ஓய்வு நாளில் இந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அநேக ஒரு காரியங்களை அற்புதங்களை பார்த்தீங்கன்னா சில வேலைகளை பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே செய்திருப்பார்னு சொல்லி நம்ம கவனிச்சோம் இல்லையா? அப்போ இதனால தான் அன்னைக்கு இருந்த பரிசேரும் சதுசேரும் முருகமான வரி கொண்டு கோபம் அடைஞ்சு ஓய்வு நாளில் நீங்கள் இதெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி கேட்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் இருக்கக்கூடிய அந்த விதிவிலக்கு அந்த காரியங்களை குறித்து என்ன பண்ணாரோ அவங்க சொல்லி காமிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? படிக்கலாமா மறுபடியும்? பாருங்கள், மத்தேயுல 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. பார்த்தீங்களா, அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விதிவிலக்கு ஓய்வு நாளை பொறுத்த வரையில் என்னென்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா ஆசாரியர்கள் வேலை செய்யலான்ற ஒரு காரியத்தை கூட நம்ம டீட்டெயிலாக சில வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அதே நேரத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியர், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய வசனமும் நமக்கு சொல்லப்பட்டு பார்க்குறோம் இல்லையா? படிங்க, 8ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறான்னு ஒரு காரியத்தை கூட தெளிவுபடுத்திட்டார். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட அந்த பிரமாணம் சொல்லப்பட்ட காரியங்களை உறுதியாக கடைபிடிச்சிருக்காரு, அவர் அதை மீறல அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காரியங்கள் அன்னைக்கு இருந்த பரிசேருக்கும் சதுசேருக்கும் தெரியல. ஓய்வு நாள் நீங்கள் மீறுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் தான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், அவர் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, அதனால அவர் வேலை செய்தாலும் அது தவறு என்ற ஒரு காரியத்தை குறித்து தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு வசனம் படித்து நம்ம முடிச்சிருந்தோம். எந்த வசனம் சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், யாத்திராகமத்தில் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதிய நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். பார்த்தீங்களா, இந்த வசனத்தை படிக்கும்போது 2 முக்கியமான விஷயங்களை அவர் கொடுத்த மாதிரி நமக்கு தெரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா கற்பனைகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ கற்பனைகள் வேறு, நியாயப்பிரமாணம் வேறுன்ற மாதிரி நமக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் உள்ளே இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த கற்பனைகளும் நியாயப்பிரமாணமும் ஒன்றா அல்லது வேறு வேறையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கணும். ஏன்னா பாருங்கள், உபாகமத்தில் படிக்கும்போது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம், நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவர்களை 2 கற்பனைகளில் எழுதினார். பார்த்தீங்களா? அப்போ இந்த காரியத்தை குறித்து தான் யாத்ராமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் முதல் பாகத்தில் டீட்டெயிலாக அங்கே சொல்லியிருப்பார். அப்போ அந்த 10 கற்பனைகளை விசேஷமாக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் கூட நம்மளுக்கு சில பேருக்கு வரும்னு சொல்லி பார்க்குறோம். இதே வசனத்தை தான் மறுபடியும் உறுதிப்படுத்தி காமிச்சிருக்காரு மோசே. படிக்கலாமா? உபாகமத்தில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளை எழுதி அவர்களை என்னிடத்தில் தந்தார். பார்த்தீங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ எந்த ஒரு காரியத்துக்குள்ள உள்ள வந்திருக்கோன்னு சொல்லி கவனித்தீங்கன்னா, யாத்ராமத்தில் நம்ம படிக்கும்போது 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கற்பனைகள் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லி காமிச்சார். அப்போ கற்பனைகள் வேற, நியாயப்பிரமாணம் வேற அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நமக்கு மைண்டில் வரதுனால இது ரெண்டும் ஒன்றா அல்லது வேற வேறையான்னு சொல்லக்கூடிய உண்மையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிய முயற்சி பண்ணும்போது மோசே உபாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் உபாகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் விசேஷமாக 10 கற்பனை குறித்து பேசிட்டார். இந்த 10 கற்பனைகளை பிதாகிய தேவன் மோசையிடம் கொடுக்கும்போது யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் அதுக்குரிய டீட்டெயிலான காரியங்களை சொல்லி காமிச்சிருக்கார். 10 கற்பனைகளை சொல்லியிருக்கார். இதுதான் மோசை சொல்லி காமிச்சார். அதனால சில நேரத்தில் எப்படி புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, 10 கற்பனைகள் தனியாக இருக்குது, நியாயப்பிரமாணம் தனியாக இருக்குது. அப்போது நம்ம எதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 10 கற்பனைகளை கட்டாயமாக கடைபிடிக்கணும். நியாயப்பிரமாணத்தை நம்முடைய அடையசுக்கு நிறைவேற்றிட்டாரு, அதனால் அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் கூட மைண்டில் வரும். அப்போது இது ரெண்டும் வேற வேறையா அல்லது ஒன்றான்ற ஒரு முடிவுக்குள்ளே நம்ம தெளிவாக முதல்ல வந்துடணும். எது? இந்த 10 கற்பனைகளும் நியாயப்பிரமாணமும் ஒன்றாண்ட ஒரு காரியங்களுக்குள்ளே நம்ம தெளிவாக முதல்ல கண்டுபிடிக்கின்ற உண்மையை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 10 கற்பனைகளை குறித்து மோசே சொல்லும்போது அதுக்குள்ளே தேவனுக்குரிய ஒரு காரியங்கள் முதல் பாகத்திலையும் மனுஷனுக்குரிய காரியங்கள் 2ஆம் பாகத்திலையும் சொல்லப்பட்டுச்சு. யாத்திராமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு சகோதரன் அவரை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கும் போது நமக்கு உறுதியான ஒரு பதில் வந்துடும் உள்ள. ஏன்னா அந்த பதிலை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டார். அப்போ நாம் என்ன எதிர்பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே தான் 10 கற்பனை இருக்குதா அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு வெளியில் 10 கற்பனை இருக்குதான்ற ஒரு கேள்வி உள்ள மைண்டில் வரும்போது இப்போ பதிலை தெளிவுபடுத்த வர பாருங்க. படிக்கலாமா? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல், அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமான ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லி கேட்டார். விச் இஸ் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் இன் லா அப்படின்னு கேட்டார். அப்போ நியாயப்பிரமாணத்துக்குள்ளே தான் கற்பனைகள் இருக்கின்ற உண்மையை அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மனுஷன் தெளிவாக வச்சிருக்க நியாயசாஸ்திரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தெளிவாக தெரியல, ஆனால் அன்னைக்கு இருந்த நியாயசாஸ்திரிக்கு தெளிவாக தெரியும். என்ன தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வசனங்களை மறுபடியும் படிக்கலாமா? 36ஆம் வசனம், போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். பார்த்தீங்களா? நியாயசாஸ்திரிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை. அப்போ இந்த கற்பனை எதுக்குள்ள இருக்குது? நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் அவர் வெளிப்படுத்தும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அதுக்கேற்ற பதில தெளிவாக சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? 37ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பார்த்தீங்களா? இவ் 2 கற்பனைகளில் எது அடங்கியிருக்கா? நியாயப்பிரமாணம் அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டார். புரிஞ்சுங்களா? இந்த 2 கற்பனைகளில் நியாயப்பிரமாணம் முழுவதுமே அடங்கியிருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நியாயப்பிரமாணம் வேற, கற்பனை வேற இல்லை, ரெண்டுமே ஒன்றுதாண்ட உண்மைகளை நம்முடைய இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காமிச்சிட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? அடுத்த பாயிண்டில் இது ரெண்டுமே தெளிவுபடுத்திட்டார். கற்பனை, நியாயப்பிரமாணம் ரெண்டுமே ஒன்றுதாண்ட ஒரு பாயிண்ட்டை இங்கே தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார். அதனால தான் நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த பதிலை நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். அப்படி போகும்போது இப்போ நம்ம என்ன செய்யணும்?
இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஓய்வு நாளை கடைபிடிக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாராம், அவர் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி காமிச்சார். அப்போது நியாயப்பிரமாணத்துக்குரிய சில அடிப்படையான முகாந்திரங்களை அன்னைக்கு இருந்த யூதர்கள் வெளியில் கொண்டு ஜனங்கள் மத்தியில் புகுத்துனாங்க, உள்ள திணிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் முதற்கொண்டு எல்லாருமே தெளிவான பதில்களை அங்கே கொடுக்க ஆரம்பித்தாங்க. நியாயப்பிரமாணம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில வசனங்கள் படிக்கலாமா பாருங்கள். எபிரேயரில் 7ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல், முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயன் அற்றதுமாய் இருந்தது மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது முந்தின கட்டளை பலகீனம் உள்ளது, அதன் நிமித்தம் அது மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்துக்குள்ளதான் ஓய்வு நாளுக்குரிய விசேஷமான கட்டளைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு அவரை யார் யாரெல்லாம் உண்மையாக பின்பற்றுறாங்களோ அவங்க எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு சீல் வச்சு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நியாயப்பிரமாணம் பலகீனமாக இருந்துச்சு, அதன் நிமித்தம் அது மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கால பகுதியில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே இருக்கார், நல்லா தெரியும் இல்லையா? அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் பவுலுக்கும் சில முரண்பாடான ஒரு செயல்பாடுகள் ஒரு கருத்துக்கள் உள்ள வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார் சில காரியங்களை. படிக்கலாமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14 படிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீ யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து. பார்த்தீங்களா? எந்த ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையிலே இந்த வார்த்தையை தெளிவாக பேசிட்டார். அன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் மத்தியில் அதுவும் விசேஷ விதமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருந்த பேதுருக்கிட்ட அவர் சொல்றார், நம்ம எல்லாருமே நியாயப்பிரமாணத்துடைய கிரியினால் நீதிமான் ஆகலை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக தான் நீதிமான் ஆகிறமே தவிர நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அல்லன்னு சொல்லி தெளிவுபடுத்தி காமிக்கிறார். தொடர்ந்து படிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோ. பார்த்தீங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அல்ல, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவாக சொல்லி காமிச்சான உண்மைகளை நாம் புரிந்து கொள்கிறோம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அநேக கட்டளைகள் இருக்குது, நிறைய பிரமாணங்கள் இருக்குது எல்லாமே. ஆனால் இதன் மூலமாக தான் எனக்கு நீதி கிடைக்கும், இதன் மூலமாக தான் நன்மைகள் கிடைக்கும். அப்போ அதில் சொல்லப்பட்ட பிரதானமான கட்டளையாக ஓய்வு நாளை நான் ஃபாலோ பண்ணுவேன், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளும் உறுதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டார். படிக்கலாமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குறுவதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. பாத்தீங்களா? நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே அப்படின்னு சொல்லி காமிச்சார். காரணம் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கும்போதே அவரே ஏமாத்த பார்த்தாங்க. நியாயப்பிரமாணத்தை சொல்லி சில பேர் பக்க வழியா உள்ள வர ஆரம்பிச்சாங்க. பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு அன்னைக்கே சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு நீங்க கட்டுப்படணும், அதுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களும் உள்ள கொண்டு வந்தாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொன்னாரு, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியினால எந்த மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை.
அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட அந்த ஓய்வு நாளும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற உண்மையை தான் இங்கே சொல்லி காமிக்கிறார். தவிர இப்போ நாம் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட அந்த ஓய்வு நாளுக்குரிய நிழலான ஒரு காரியங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற உண்மைகளை நாம் புரிந்து கொண்டோம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இன்னும் சில வசனங்கள் சொல்லியிருக்காரு, அதையும் சேர்த்து படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. கலாத்தியரில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். பார்த்தீங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த கற்பனைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்னு உண்மைகளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லி காமிக்கிறான்ற விஷயத்தை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சொல்லப்பட்ட இன்னும் அந்த அநேக கற்பனை கடைபிடிக்கும் போது நம்முடைய நிலைமை என்னன்றதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கே யூதர்கள் மத்தியில் சொல்லி காமிச்சிருக்கார். படிக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க தெளிவா சொல்லிட்டார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த நிலையான காரியங்களை இன்னைக்கும் ஓய்வு நாள் கடைபிடிப்பேன்னு சொன்னோம் அப்படின்னா நாமளும் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லிட்டான்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? தொடர்ந்து படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான ஆகிறது என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட பவுல் அநேக இடங்களில் தெளிவுபடுத்துற மாதிரி இங்கேயும் தெளிவுபடுத்தி காமிச்சுக்கான்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த வசனம் படிங்க. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். பாத்தீங்களா? அப்ப நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்லன்ற ஒரு காரியத்தையும் இங்க சொல்லி காமிச்சார் சொல்லி பார்க்கறோம் இல்லையா? மறுபடியும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஓய்வு நாளுக்குரிய கட்டளைகள் யார் தீர்க்கமாக கடைபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் கடைபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பாருங்க யாத்ராகமத்தில் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். பாத்தீங்களா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய எல்லா கற்பனைகளும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு தான் தவிர வேற யாருக்கும் கிடையாதுன்ற ஒரு உண்மையை கூட சொல்லி காமிச்சார். பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே தவிர அது வேற யாருக்குமே இல்லைன்ற ஒரு காரியத்தை கூட இங்க தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு விரோதமா, அதை கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பவுல் தெளிவாக சொல்லிட்டார். நியாயப்பிரமாணம் சொல்றது எல்லாமே அது உட்பட்டவனுக்கான தவிர பிரஜாதிகளுக்கு கிடையாத ஒரு காரியம் சொல்லி காமிச்சார். நியாயப்பிரமாணம் பலகீனம் உள்ளது, அது மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் கிரையினால எந்த மனுஷனும் நீதிமானாகிறது இல்லை. இப்படி எல்லாம் சொன்னவர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஜீவனுக்குரிய காரியங்கள் இல்லைன்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்ததனா நீதியானது நியாயப்பிரமாணத்தால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அழைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் படப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது.
பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பேசின அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியில் முடிக்கும் போது எப்படி முடிச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறதுக்காக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தி அப்படி சொல்லி காமிச்சார். அப்போ நியாயப்பிரமாணத்தில் ஜீவன் கிடையாது. அப்போ நியாயப்பிரமாணத்தினால என்ன பிரயோஜனம் சொல்லி கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின அநேக உண்மைகள் இருக்குது. அந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு தான் நியாயப்பிரமாணம் தவிர அதில் சொல்லப்பட்ட நிழலான ஒரு காரியங்களை நாம கடைபிடிக்கணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் எங்கேயுமே சொல்லலன்ற ஒரு காரியங்களை குறித்து தெளிவாக பேச அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க. அதனால தான் எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியா. பாத்தீங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நன்மைகளின் பொருள் கிடையாது, நிழல் மட்டும்தான். அப்போ நிழலில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம தெளிவாக புரிந்து கொள்ளும் போது மட்டுமே அந்த நிழலுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்மளை இன்னைக்கு புரஜாதிகளாக நம்ம இந்த நிழலான ஒரு காரியங்களை தெளிவாக பார்க்கணும். ஆனால் நிழலை கடைபிடிக்கக்கூடாது, அதில் சொல்லப்பட்ட பொருளை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி காமிச்சார். டைரக்டாக தெளிவாக உறுதியான வசனம் படிச்சிடலாமா? பாருங்க, கொலைசியர்ல 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், ஆகையா போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாத்தீங்களா? அப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. பாத்தீங்களா? கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த லிஸ்ட்டை படிக்கும்போது நமக்கு தேவையான ஓய்வு நாளும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு நிழலான ஒரு காரியங்கள். இந்த நிழலுக்குள்ள ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றினதுன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின என்ன உண்மை ஓய்வு நாள் மறைந்திருக்குது, அதை தான் கண்டுபிடிச்சு நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர நிழலான ஒரு காரியங்களில் 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள், அன்னைக்கு ஓய்ந்திருந்து நம்முடைய தேவனுக்காக ஆராதனை செய்வன்னு சொல்லுவது வேதத்துக்கு ஒரு முரணான ஒரு காரியம். அப்போது இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்துட்டோன்னு அர்த்தம். நாம் சபிக்கப்பட்டவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட ஓய்வு நாளுக்குரிய காரியங்கள் மற்ற அநேக காரியங்கள் ஒரு நிழலான ஒரு காரியங்கள். அது யூதர்களுக்கு தான் தவிர புரஜாதிகள் கிடையாது. அப்போ புரஜாதிகளும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்களும் சரி, நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றா இருக்கிறோம். அப்போ ஒன்றா இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே என்ன கடைபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிழலை கிடையாது, நிழலில் மறைந்திருக்கக்கூடிய பொருளை கடைபிடிக்கணும். அப்போது இந்த ஓய்வு நாளில் மறைஞ்சிருக்கக்கூடிய பொருள் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசேஷ விதமாக ஓய்வு நாளிலேயே அநேக அற்புதங்களை செய்து காமிச்சார். உதாரணத்துக்கு பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். பாத்தீங்களா? இப்படி ஒரு அருமையான ஒரு அற்புதத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாள் செய்து காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது என்ன அற்புதம், இதுக்குள்ளே என்ன விசேஷமான காரியங்கள் மறைஞ்சிருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்முடைய அடையசுக்கு கிருபையின் அடிப்படையில். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய அடையசுக்கு செய்து காமிச்சார். என்ன பண்ணாருன்னா, அவர் வாயிலேருந்து உமிழ்நீர் வந்துச்சு, கீழே துப்புனாரு, அதனால சேறு உண்டாக்குனாரு. அது என்ன பண்ணாருன்னா அந்த குருனுடைய கண்ணில் தடவிட்டு நீ போய் சீலாவம் குளத்தில் கழுவுன்னு சொன்னார். அவருக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்துச்சுன்றதை சொல்லி காமிக்கிறார். பாருங்க, 14ஆம் வசனம் படிங்க. 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஓய்வு நாளா இருந்தது. அப்ப இந்த ஓய்வு நாள்ல இவ்வளவு விசேஷமான காரியத்தை ஏன் செய்தாரு? அப்ப அதோட பொருள் என்ன? அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, லூக்கால 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவருடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான்.
பார்த்தீங்களா, இந்த ஓய்வு நாளில் கூட நீர்க்கோவி வியாதி உள்ள ஒரு மனுஷனை சொஸ்தப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? ஏன் இதை ஓய்வு நாளே பண்ணாரு? அப்போ ஓய்வு நாளுக்கும் நம்முடைய ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கும்போது, நமக்கும் நம்முடைய ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா நமக்கும் ஓய்வு நாளுக்கும் சம்பந்தம் இருக்குது. புரிஞ்சுங்களா? ஓய்வு நாளுக்கும் நம்முடைய ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கும்போது, நமக்கும் நம்முடைய ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நமக்கும் ஓய்வு நாளில் சம்பந்தம் இருக்குது. ஆனால் என்ன சம்பந்தம் இருக்குது அதுதான் கண்டுபிடிக்கணுமே தவிர நில்லான ஒரு காரியங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு காரியத்தை இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, யோவான் 5:12. யோவான் 5:12. அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனுக்கு கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். பாத்தீங்களா? அந்த நாள் எந்த நாளா இருந்துச்சு? 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பாத்தீங்களா? அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாமா? பாருங்க, மத்தேயுல 12:9 படிங்க. மத்தேயு 12:9 முதல், அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். பாத்தீங்களா? ஒரு சூம்பின கையுடைய மனுஷன் இருக்காரு, அவரையும் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 4 முக்கியமான ஒரு சம்பவங்களை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எங்கெங்க பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவானில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூக்கால 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். யோவானில் 5ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து 12 வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா மத்தேயுல 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்துருக்கோம். இந்த எல்லா சம்பவமும் எந்த நாள் நடந்துச்சு? ஓய்வு நாளில் நடந்த சம்பவம். அப்போது ஓய்வு நாளுக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னா நமக்கும் ஓய்வு நாளுக்கும் எந்த வகையில் சம்பந்தம் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணுமே தவிர நிலையான ஒரு காரியம் என்ன பண்ணக்கூடாதுன்னா கடைபிடிக்கக்கூடாத ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி காமிச்சாரு. ஏன்னா இந்த நிலையான காரியங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட காரியங்கள், நியாயப்பிரமாணத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டாரு, அதை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிற உண்மையும் இப்போ நம்ம படிக்க போறோம். படிக்கலாமா? பாருங்க, எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. பாத்தீங்களா? சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழிச்சாரா? அடுத்தது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைச்சிட்டாரா? முடிச்சிட்டார். சரிங்களா? அடுத்தது மத்தேயுல 5ஆம் அதிகாரம் 17-18. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா? அப்ப நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களுமே பரிபூர்ணமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டாருன்னு சொல்லி அவர் சொல்லி முடிச்சார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ரோமர்ல 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி காமிச்சார் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அப்படின்ற தலைப்பின்குள்ளாக நம்ம உள்ள வந்தோம். உள்ள வரும்போது ஓய்வு நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓய்வு நாளுடைய விசேஷமான கட்டளைகள் என்ன சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த ஓய்வு நாள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்குள்ளே தான் இந்த கற்பனைகளும் இருக்குது, கற்பனைக்குள்ளே தான் நியாயப்பிரமாணம் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம தெளிவாக நம்ம படித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவரை பின்பற்றின ஆதிகால அப்போஸ்தலர்களும் தெளிவாக சொல்லி காமிச்சாங்க. அப்படின்னா நாம் ஏன் இதை பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும்
இந்த ஓய்வு நாளுக்கும் அநேக வகையில் சம்பந்தம் இருந்துச்சுன்னு ஒரு காரியத்தை குறித்து நம்ம படித்து பார்த்தோம் இல்லையா? அப்போது நமக்கு எந்த வகையில் இந்த ஓய்வு நாள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு உண்மைகளை நாம் புரிஞ்சு நடக்கணுமே தவிர அந்த ஓய்வு நாளுக்குரிய ஒரு நிழலான ஒரு காரியங்களை அல்லன்னு சொல்லி காமிச்சார். அப்போது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நாள். அதில் அவரை பற்றின ஒரு பொருள் இருக்குது. என்ன பொருள் இருக்குது அப்படின்ற ஒரு காரியங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கணுன்னா இப்போ பார்த்த காரியங்களை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நிதானமாக வேத வசனத்தோடு நீங்கள் இணைத்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா படிங்க. படிக்கும்போது அடுத்த ஒரு காணொலியில் கட்டாயமாக இதை குறித்த உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.